நேத்து என்னையும் இளைஞரணி மாநில தலைவர் அண்ணன் சூர்யா அவர்களையும் கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க திமுக இருக்கக்கூடிய குண்டர்கள். ஆனா காவல்துறை இப்ப வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கிடையாது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, என்னோட வீட்டுக்கு முகம் தெரியாத 4-5 நபர்கள் வந்து என்னை பத்தி என் தெருவில் விசாரிச்சிருக்காங்க. என்னோட போட்டோ காட்டி விசாரிச்சிருக்காங்க. கேட்டா என் தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக இந்த பையன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல கிரெடிட் கார்டு பில் கட்டல, லோன் கட்டல அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கிரெடிட் கார்டும் என்கிட்ட கிடையாது, எனக்கு எந்த ஒரு லோனுமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்களேன். அது போக இன்னைக்கு சனிக்கிழமை பேங்க் கிடையாது. அதே மாதிரி பேங்க்ல இருந்து வரக்கூடிய சப்போஸ் நான் கிரெடிட் கார்டு வாங்கி லோன் கட்டாம இருந்ததாலும் அவங்க பேங்க் டைமிங்க்கு தான் வந்திருக்கணும். அது போக என்ன பாத்துருக்காங்க. நான் வந்துட்டு எங்க தெருவில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும் போது நான் அப்பதான் தெருக்குள்ள என்டர் ஆகிறேன். ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு நான் வெளியில போயிட்டு வரும்போது என்னை பார்த்த உடனே அந்த குண்டர்கள் என்னை தாண்டி போறாங்க. என்னோட வீட்டை வந்துட்டு நிறைய வாட்டி நோட்டம் விட்டுருக்காங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் வந்து வீடியோல ப்ளே பண்றேன். ஏன்னா என் வீட்டை வந்து நோட்டம் விட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க என்ன தேடிதான் வந்திருக்காங்கன்னா என் வீட்டுக்கே வரலாம் அப்படின்றப்ப நிறைய இது இருக்கு. என்னோட கட்சி தலைமையில் இருக்கவங்க என்னை என் வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் வீட்டை விட்டு போறேன். அதே மாதிரி P6 காவல்துறை அதிகாரிகளும் என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னைய 2-3 நாளைக்கு இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா என்னோட உயிருக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் என்ன முடிச்சு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நேத்து சூர்யானாவை தாக்குறதுக்காக தான் அந்த திமுக குண்டர்கள் வந்தாங்க. சூர்யானாவை காப்பாற்றும் பொழுது எங்களை தாக்கிட்டாங்க அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுடைய தலைமையில இருந்து வரக்கூடிய தகவலும் திமுக இருந்து வரக்கூடிய சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து திமுகவுக்கு ஒரே கல்ல 2 பாங்க. ஏன்னா சூர்யானாவையும் அவங்க தாக்குதல் படுத்தணும் தான் வந்திருக்காங்க. அதே சமயத்துல என்ன ரொம்ப நாளாவே டார்கெட் வச்சுட்டு இருக்கும் பொழுது நேற்று என்னை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு ப்ரொவோக் ஆகி என்ன இன்டென்சிவா தாக்கியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நேற்றுக்கு என்ன மட்டும்தான் அவங்க தொடர்ச்சியா தாக்கறதுக்கு மும்முரமா வந்து ஹெல்மெட் எல்லாம் தூக்கி வச்சு அடிக்க வந்திருப்பாங்க. பலவித ஆயுதங்களை வச்சு என்னை வந்து தாக்க முற்பட்டு நேத்து. இப்போ சொல்றேன், என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா அது கண்டிப்பா திமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தான். அந்த திமுக முக்கிய பிரமுகர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளும் எங்க கட்சி தலைமை சொன்னதுனாலதான் என் வீட்டை விட்டு வெளியில போறேன். என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆனாலும் அது திமுக தான் காரணம்.